ஆள் இருக்கானா? நான் ஃப்ரெண்ட் ராமலிங்கம். அவன் இருக்கானா இல்ல வெளியே போயிருக்கானா? அவன் வந்தானா? அவன்கிட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போறேன்னு சொல்லுமா. வரேன். ஒரு நிமிஷம். எஸ். நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம். ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு. என்கிட்ட கேட்கும்போது சார் இருக்காரா, இல்ல சார் வெளியே போயிருக்காரா, இல்ல சார் இப்போ வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம் தான். வேணா நீங்க உள்ள உட்காந்து காபி சாப்பிடுங்க. அவர் வந்ததும் பேசிட்டு போலாம். இல்லைங்க, நான் அப்புறமா பாக்குறேங்க. அப்படிங்களா? அப்படின்னா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? இல்லைங்க, இது போதுங்க. என்னடா ஒரு வாரமா ஆளைய காணோம்? எங்க வெளியூர் போயிருந்தியா? சார், உங்களை நான் அப்புறமா பாக்குறேங்க. ஏய், என்னடா திடீர்னு சாரு? அது வந்துங்க, நீங்க வந்துங்க, நான் வந்து உங்களை நான் அப்புறமா பாக்குறேங்க. என்னது மென்டல் மாதிரி திணிங்க போடுறான்? என் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரட்டானுங்களே. நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி. உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே, மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியரை திறந்து பார்த்து அனுப்ப வேண்டாம், அப்படியே பூவோட நினைச்சா என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்சு மாத்தியா நீ? பயங்கரமான கைகாரடி நீ. எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற. ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்கு நொக்கறன்னு இல்லையா பாரு. டேய், எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யணும்டா. இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டியை லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே? அதென்ன ஒளிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கரியர்ல கொடுத்து அனுப்புறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்பல. இத போய் பெருசு பண்ணிட்டு நீ சும்மா இரு. எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரறிய கையில கொண்டு வர்றது இல்ல. எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தானம், ஒரு கேப் மாதிரி தானம். போப்பா. இந்தாங்க மாமா. புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்சு கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா. பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம். அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். என்ன பாக்குற? நம்ப முடியலையா? சாரி மாமா. சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலா தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பிரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. The sweet behind the love is sweeter than the sweet. This is English. I am big. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏண்டி சின்ன கண்ணே, என்னங்க எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணோம்? ஏனுங்க, உங்களுக்கு பேப்பர் ஒன்னேதான் உலகமா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமக இன்னும் வீட்டுக்கு தூரமா வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான். அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பாப்பேன். மருமக இதே மாதிரி வீட்டுக்கு தூரமா வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2ல 1 என்ன ஏதுன்னு பாத்து போடுவேன். ஆமா. இருப்பா சார், நீ என்ன சமாச்சாரம்? நீ பாட்டுக்கு திடுதுப்புன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு? You see, my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச மொழிய சரியில்லை ஓல் இருக்குது. அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன். தேனுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல. பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே, என்னன்னு கேளுங்க. எஸ். அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல. சொல்லு தம்பி. I'm Chakravarti. ஓகே, வெரி குட். இந்த இங்கிலீஷ் பார்த்து தான் அந்த காலத்துல மகனம். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க,
பையன் நீளமா பேசினாங்காட்டி புரியலையாக்கு? சிச்சி, சின்ன பையன் தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இத நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முறிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. ஏனுங்க இது ஆறுது? நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க. ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்கால பாக்கணும் மச்சான பாக்கணும் ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன? கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒரு தச்சு போட்ட ஆப்பிள் இருக்கிற. நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது. ஏங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? எஸ். உள்ள போ.